வெல்கம் டு குருதேவ் அகாடமி. இன்னைக்கு லெசனில் கன்னியாகுமரி பிராத்மிக்னுடைய லெசன் 3 கன்னியாகுமரி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னியாகுமரி நம்ம இந்தியாவில் லாஸ்ட் டிப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்தியா வரைபடத்தில் லாஸ்ட் டிப்பில் இருக்கும். இந்த கன்னியாகுமரி தமிழ்நாட்டில் இருக்கிறது நமக்கு ஒரு பெருமை. शब्दार्थ चोर टिप मुनै संगम कन्फ्लुएंस संगमम आपस में म्यूचुअली तंगलुक्कुल समुद्र तट बीच கடற்கரை सूर्योदय सनराइज सूर्योदयम दृश्य सीन काட்சி चट्टान राक पाறை स्मारक भवन मेमोरियल प्लेस நினைவிடம் सुविधा फैसिलिटी वसதி मूर्ति स्टैच्यू சிலை विदेश फॉरेन कंट्री வெளிநாடு लहर वेव अலை चंद्रोदय मूनराइज चंद्रोदयम नाव बोट पडகு बाजार मार्केट கடை வீதி सीप शेल चिप्पी दिशा डायरेक्शन திக்கு मंडप मंडप मंडपम लेसन பார்க்கலாம். कन्याकुमारी भारत के दक्षिणी छोर पर है. कन्याकुमारी இந்தியாவுடைய दक्षिणी தெற்கு छोर தெற்கு பகுதியில் இருக்கிறது. कन्याकुमारी का पुराना नाम नांचिल नाडु है. கன்னியாகுமரின்னு இப்போ நம்ம கூப்பிட்றோம். இதனுடைய புராணா நாம் பழமையான பெயர் ஓல்டு நேம் நாஞ்சில் நாடுகை. நாஞ்சில் நாடுங்கிறது இதனுடைய பழைய பெயர். யஹாं 3 समुद्रों का संगम होता है. இங்க 3 கடல் சேருது. அதாவது இந்த சைடு இருந்து ஒரு ஓஷன், இங்க இருந்து ஒரு ஓஷன், இந்த சைடு இருந்து ஒரு ஓஷன். ஸோ இது நம்ம இந்தியானுடைய இந்த டிப்பில் இந்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல தான் கன்னியாகுமரி இருக்குது. ஸோ 3 பக்க கடலும் இந்த மாதிரி வந்து கலக்கிற ஒரே இடம் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி தான். 3 समुद्रों का संगम, संगमना मीट பண்ணுறது होता है. समुद्रों का ऐसा संगम और कहीं नहीं है. இந்த மாதிரி 3 கடல் மீட் பண்ற இந்த சங்கமம் வேற எங்கேயும் இல்லை. यहाँ इन तीनों समुद्रों की लहरें 3 दिशाओं से उठकर आपस में टकराती हैं. இங்க इन तीनों இந்த 3 समुद्रों की இந்த 3 கடல்களுடைய லஹரேங் அலைகள் 3 திசாவோं से 3 திசைகள்ல இருந்தும் உட்டுக்கர் எழுந்து ஆப்பஸ் மேங் தங்களுக்குள் டக்ராத்தி ஹை மோதுகிறது. அதாவது 3 பக்கம் இருந்தும் அலை அடிச்சு அது தங்களுக்குள்ள அடிச்சு மறுபடியும் அதிலே போயிடுறது. कन्याकुमारी के समुद्र तट पर खड़े होकर सवेरे सूर्योदय और शाम को सूर्यास्त का सुंदर दृश्य देख सकते हैं. कन्याकुमारी के समुद्र तट पर கன்னியாகுமரியினுடைய கடற்கரையில் கடே ஹோக்கர் நின்று கொண்டு சபேரே சூரியோதய் அவர் காலையில சூரியோதயமும் அண்டு ஷாம்கோ மாலையில் சூர்யாஸ்துகா சூரியன் அஸ்தமனமாகிறதையும் சுந்தர் திருஷ்யா அழகான காட்சியை தேக் சக்தே ஹை பார்க்க முடியும். கன்னியாகுமரியில் காலையில் வந்து நின்னோன்னா அழகாக சூரிய உதயம் ஆகிறதையும் சாயந்தரம் சன்செட் ஆகிறதையும் கடலில் சன்ரைஸும் சன்செட்டும் கடல்லே ஆகிறத வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த அழகான காட்சியை கன்னியாகுமரியில் பார்க்க முடியும். इसी प्रकार इदे पोल पूर्णिमा के दिन शाम को हम पूरब में
चंद्रोदय और पश्चिम में सूर्यास्त के दृश्य एक ही समय देख सकते हैं. இதே போல பூர்ணிமா के दिन पूर्णिमा ना फुल मून डे पौर्णमी अन्नकी शाम को इवनिंग हम नाम पूरब में पूरब ना ईस्ट ईस्टல சந்திரோதய் ஈஸ்ட்ல வந்து மூன் ரைஸ் ஆகும் அதாவது நிலவு உதிக்கும் और पश्चिम में ஈஸ்ட்ல சந்திரன் வரும் வெஸ்ட்ல சன் செட் ஆகும் पश्चिम में सूर्यास्त सन செட் ஆகிறது के दृश्य இந்த காட்சியை एक ही समय ஒரே நேரத்துல ஈஸ்ட்ல வந்து மூன் ரைஸ் ஆறதும் வெஸ்ட்ல சன் செட் ஆகிறதும் இந்த காட்சியை ஒரே டயத்துல பௌர்ணமி அன்னைக்கு கன்னியாகுமரியில நின்னு நாம பார்க்க முடியும். एक ही समय ஒரே நேரத்தில் देख सकते हैं பார்க்க முடிகிறது. यहाँ समुद्र के बीच चट्टान पर स्वामी विवेकानंद का स्मारक भवन और संत कवि तिरुवल्लुवर की मूर्ति स्थापित है. यहाँ இங்கே समुद्र के बीच கடலுக்கு நடுவுல चट्टान पर ஒரு பாறை மேல चट्टानना பாறை பாறை மேல स्वामी विवेकानंद का स्वामी विवेकानंदருடைய ஸ்மாரக் பவன் நினைவு மண்டபம் और and संत कवि तिरुवल्लुवर की मूर्ति நம்மளுடைய திருக்குறளை எழுதிய திருவள்ளுவருடைய சிலை ஸ்தாபித் ஹை நிறுவி இருக்காங்க. இந்த விவேகானந்தர் பாறை வந்துட்டு அப்போ விவேகானந்தர் கிட்ட கையில காசு இல்ல அவர் அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி ஒரு படகோட்டிட்ட அந்த கல்லுல கொண்டு போய் விடுப்பான போது காசு இவ்வளவு கொடுத்தாதான் விடுவேன்னு சொல்லுவாரு. அவர்கிட்ட காசு இருக்காது. அப்ப அவர் என்ன பண்ணுவாருன்னா கடல்ல தானே குதிச்சு தன்னால முடிஞ்ச வரைக்கும் நீந்தி போய் ஒரு பாறை மேல ஏறி உட்கார்ந்து தியானம் பண்ணாரு. அப்ப கன்னியாகுமரி அம்மன் எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு ஒரு காட்சி குடிப்பாங்க. அப்படி விவேகானந்தர் கடல்ல நீந்தி போய் உட்கார்ந்த பாறை தான் வந்து சுவாமி விவேகானந்தருடைய ஸ்மாரக் பவனா இன்னைக்கு விவேகானந்தருடைய அந்த டிவோட்டிஸ் வந்து கட்டி வச்சிருக்காங்க. ஸோ அதுதான் அந்த இடத்துக்கு பெருமை. அதே மாதிரி நம்மளுடைய திருவள்ளுவர் சிலையில 1330 குறளுமே வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ரெண்டுமே நம்ம லைஃப்ல கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இது ரெண்டுமே ரொம்ப ஸ்பெஷல். இது ரெண்டுமே இந்த இடத்துல நிறுவி இருக்காங்க. यहाँ आने जाने के लिए नाव की सुविधा है. இங்க வந்து போறதுக்கு இப்போ போட் வசதி இருக்கு. நாவ்னா போட், சுவிதானா வசதி இருக்குது. ஆனே ஜானேனா வந்து போறதுக்காக, கேலியேக்காக வந்து போறதுக்காக இந்த மாதிரி போட் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. அப்ப சுவாமிஜி வந்து நீந்தி போனாரு. இப்போ வந்து இதுக்கான வசதி எல்லாம் இருக்கு. அப்பயும் படகு இருந்தது, ஆனா அதிகமான காசு கேட்டாங்க. இப்ப நம்ம வந்து கொடுத்து போய் பார்த்துட்டு வர்றோம். कन्याकुमारी में कन्याकुमारिயில் महात्मा गांधी जी की याद में महात्मा गांधी जी உடைய நினைவில் एक मंडप भी बना है. ஒரு மண்டபமும் கட்டியிருக்காங்க. காந்தி மியூசியம் அப்படின்னு இருக்கும். அதுவும் கன்னியாகுமரியில அந்த பீச் கிட்ட தான் இருக்கும் காந்தி மியூசியம். அதுவும் பார்க்க வேண்டிய ஒரு இடம். समुद्र तट पर देवी कन्याकुमारी का एक पुराना मंदिर है. அதே கடற்கரையில கொஞ்சம் நம்ம மேலே ஏறி வந்தோம்னா தேவி கன்னியாகுமரி அம்மனுடைய ஒரு பழமையான கோயில் இருக்குது. இதுதான் அந்த கோயில். கடலுக்கு கொஞ்சம் தள்ளி அங்கேயே தான் இருக்கும். அந்த கடற்கரையிலேயே தான் வந்து கன்னியாகுமரி அம்மன் கோயிலும் இருக்கும். देवी के दर्शन करने लोग दूर दूर से यहाँ आते हैं. देवी कन्याकुमारी अம்மனை தர்ஷன் கர்னே அவங்களால தரிசிக்கிறதுக்காக, தேவி கன்னியாகுமரி அம்மனை தரிசிக்கிறதுக்காக லோக் மக்கள் தூர் தூர் சே ரொம்ப தூரங்கள்ல இருந்து யஹாங் ஆத்தே ஹைங் இங்கே வருகிறார்கள். कन्याकुमारी के सुंदर दृश्यों को देखने के लिए लोग विदेशों से भी आते हैं. கன்னியாகுமரியினுடைய சுந்தர் திருஷ்யோங்கோ அழகான காட்சிகளை देखने के लिए பார்ப்பதற்காக लोग மக்கள் विदेशों से भी வெளிநாடுகளிலிருந்தும் கூட आते हैं வருகிறார்கள். यहाँ के बाजार में लकड़ी और चीपी की बनी चीजें बिकती हैं. यहाँ के बाजार में இங்கே இருக்க बाजारिल அதாவது கடை வீதியில் लकड़ी और चीपी की बनी குச்சிகளாலையும் சிப்பிகளாலையும் செய்த, பனினா செய்த,
சீஜேங் பொருட்கள் பிக்தி ஹைங் விற்கப்படுகிறது. हमको நமக்கு कम से कम एक बार कन्याकुमारी जाकर वहां के सुंदर दृश्यों को देखना है. நாம कम से कम குறைந்தது एक बार ஒரு முறை கன்னியாகுமாரி ஜாக்கர் கன்னியாகுமரிக்கு போய் वहां के सुंदर दृश्यों அங்க இருக்கக்கூடிய அழகான காட்சிகளை को देखना है பார்க்க வேண்டும். கவி திருவள்ளுவருடைய ஸ்டாச்சு, சுவாமி விவேகானந்தருடைய நினைவு மண்டபம், காந்தி மியூசியம், கன்னியாகுமரி அம்மன் கோயில், சன்ரைஸ் சன்செட்டு பௌர்ணமி அன்னைக்கு வந்து ரெண்டையுமே வந்து ஒன்றா பார்க்கக்கூடிய சந்திரோதய் சூர்யாஸ்த், அதாவது மூன்ரைஸ் ஆகிறதும் சன்செட் ஆகுது, இது எல்லாமே வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ குறைஞ்சது ஒரு தடவையாவது நம்ம கன்னியாகுமரிக்கு போகணும். தன்யவாத்.